மார்க்கு 8:34-35 வாசிங்க. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் இது ஏதோ பெரிய சீடர்களுக்கு கொடுத்த உபதேசம்லாம் இல்லை. சாதாரண ஜனங்களை கூப்பிட்டு இயேசு சொல்கிறார். ஜனங்களை அழைத்து இயேசு சொல்கிறாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், என் பின்னாலேயே நடண்டல்ல, என்ன ஃபாலோ பண்ண விரும்பினால், மூல மொழியில் என்னை இமிட்டேட் பண்ண விரும்பினால், என்னுடைய டிசைப்பிளாக இருக்க விரும்பினால், இந்த டிசிப்ளினுக்குள்ளே வர விரும்பினால், அப்படி ஒரு விருப்பம் இருக்குமானால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா நம்ம என்னடா உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசின்னு இருக்காரு, தன்னைத்தானே வெறுத்துன்னு சொல்லியிருக்குத. அப்படின்னா வெறுத்து என்று சொன்னால் அதனுடைய பொருள் சே நோ டு யூ. நான் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் எனக்கு நான் நோ சொல்ல தெரிய வேண்டும். கடினமான உபதேசம் நீங்கள் சொல்ல நினைக்கலாம், பட் இது இயேசு சொன்னதான் நான் சொல்கிறேன். அன்லஸ் ஐ நோ ஹவு டு சே நோ டு மை செல்ஃப், என் கம்ஃபர்ட்ஸுக்கு என் வசதிக்கு நான் நோ சொல்லி ஆகும். தன்னைத்தானே வெறுக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு ஞானஸ்தானம் எடுத்துருவேன். எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதலாக மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கிறேன். நல்ல கிறிஸ்தவர்கள் அவங்க. திருநெல்வேலியில் எங்கள் வீடு இருக்குது. ஒரு நாள் அந்த மூலக்கடை இங்கேருந்து கிட்டத்தட்ட புரஸ்வாக்க ரோட்டில் அந்த விவேகன் கோயில்னா கெல்லிஸ் தூரம் இருக்கும். அங்கே போய் எங்கள் அம்மா ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு சொன்னாங்க. நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தோடனே எங்கள் அக்கா அங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் லெட்டர் போஸ்ட் பண்ண சொன்னாங்க. 2வது முறை அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தேன். வீட்டுக்குள்ளே கால் வைத்திருக்க மாட்டேன். 3வது அதே இடத்துக்கு இன்னொரு வேலை, ஒரு பொருள் மறந்துட்டேன், தயவுசெய்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. கொஞ்சம் முகம் சொல்லிச்சுட்டு சொன்னது முதல்லே சொல்லக்கூடாதான்னு. அப்போ என்னுடைய ஒரு அக்கா சொன்னாங்க, 3வது அக்கா என்ன சொன்னாங்க, ஏன்னா நீ தான் பெந்தகோஸ்து ஆகிட்ட ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்ட, உன்னை 1 மைல் தூரம் வர சொன்னால் நீ 2 மைல் தூரம் போகிறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். உன்னை 3 தடவை கடைக்கு அனுப்பணும்னா நீ 6 தடவை போகிறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். எல்லாமே என்ன இயேசுவை பின்பற்றுறேன்னு. அந்த ஒரு வார்த்தைக்காக ஓடினேன். நான் இயேசுவை பின்பற்றேன். அவங்க 3 முறை நான் கடைக்கு போக சொன்னாங்கன்னா நான் 6 முறை கடைக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் இயேசுவை பின்பற்ற முடியாது. ஐ ஷுட் சே நோ டு மை கம்ஃபர்ட்ஸ். ஐ ஷுட் டினை மை செல்ஃப்.